உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் நாம் சந்தித்து கொண்ட போது ஒரு விசுவாசி, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், தேவனாலே ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர், ஒரு சபையிலே இருக்கிறவர், எப்போ ஊழியத்தை ஆரம்பிக்கலாம்? இந்த கேள்வி எல்லா மனிதர்கள், எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசுலையும் ஒரு காலகட்டத்தில் உண்டாகும். அவசரப்பட்டு ஆர்வக்கோளாறுல ஊழியத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் எதை பற்றி கண்டுகொள்ளாமல் ஊழியத்துக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம், ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போனோம், ஒரு காணிக்கை கொடுத்தோம், அங்கே சொல்றக்கூடிய காரியங்களை சத்தியத்தை கேட்டோம், வந்தோம்னு இருப்போம்னு இருக்கவங்க இருக்கிறாங்க. இது ஊழியத்துக்கு புறப்படுகிறவர்கள் ஆர்வ கோளாறுல நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோமே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அவர்தான் என்கிட்ட பேசுறாரு, என்கிட்ட நடத்துறாருன்னு நம்ம யாருக்கும் கீழ்ப்படியாம உடனடியாக ஊழியத்துக்குள்ளே போய்விடுவது ஆபத்து. ஏன்னா நீண்ட காலம் அந்த ஊழியத்தில் உங்களால் நிலைக்க முடியாமல் போயிடும். இரண்டாவது, அந்த ஊழியத்தில் ஒரு போதுமான ஞானம் இல்லாததுனால அந்த ஊழியத்தை விட்டே பின்வாங்கி போய்விடவோ, அந்த ஊழியத்தை வேற விதமாக மாற்றி கொண்டு போய் விட முடியுமோ, ஒரு கள்ள ஊழியக்காரனாகவோ மாறிவிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பினால் அந்த ஊழியம் செய்வதற்கு முன்னால் அஸ்திபாரம் என்பது உங்களுக்கு அவசியம் என்றேன். அதைத்தான் நம்ம போன தடவை முழுசும் நிறைய தியானம் பண்ணி பார்த்தோம். என்னென்ன விதமான ஆயத்தங்கள் நம்ம செய்யணும்? ஒரு மனிதன் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நல்ல வசன ஞானம் ஒருவனுக்கு வேண்டும், வேத அறிவு வேண்டும். சில ஸ்தாபன சபைகளில், சில பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சபைகள்னு சொல்கிறோம்ல, அந்த சபைகளில் ஒருவர் பாஸ்டர் ஆகணும், ஊழியக்காரராகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அவர்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கணும். அதில் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித் தருவாங்க, சீஷத்துவத்தை சொல்லித் தருவாங்க, எப்படி நம்ம ஊழியத்தில் இருக்குன்னு சொல்லித் தருவாங்க. அதில் படிச்சுட்டு வந்தவங்க அப்படியே இருக்காங்களான்னுலாம் நம்ம கேட்கக்கூடாது. படித்தவர்கள் அதை சரியாக பின்பற்றினா அது ஒரு நல்ல கல்வி முறை தான். ஆனால் எல்லா படித்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? சாதாரண கல்லூரியில் படிக்கிறவங்க கூட படித்தவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். வேதத்தை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் ஒரு போதுமான அஸ்திபாரம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த அஸ்திபாரம் உறுதியான அஸ்திபாரமாக இருக்கணும். அப்போ நம்ம சில காரியங்களில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதில் தான் முதல் காரியம் சொன்னேன், வேத அறிவு கண்டிப்பாக நமக்கு வேணும். வேதத்தினுடைய மூல உபதேசம் என்ன சொல்லுகிறது அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் அந்த மூல உபதேசத்தை விட்டு விலகி விடக்கூடாது. மூல உபதேசம் நமக்கு என்ன சொல்லுது? கர்த்தர் மனிதர்களை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் மனிதர்களை ஒரு நோக்கத்திற்காக உண்டாக்கி வைத்திருந்தார், அவர்களை நித்திய ஜீவனுள்ளவர்களாக வைத்திருந்தார். அவங்க பாவம் செய்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடத்தை, அந்த ஸ்தானத்தை இழந்து போனதுனால மறுபடியும் அவர்களை அந்த ஸ்தானத்திலே கொண்டு போவதற்கு கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் வேதத்தினுடைய அடிப்படை. மறுபடியும் நம்மை ஒரு பரலோக வாசிகளாய் மாற்றப் போகிறார். நித்திய ஜீவன் என்று அதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து மனிதன் கடவுளோடு வாழுவதற்காகத்தான் உண்டாக்கப்பட்டான், படைக்கப்பட்டான். வேற அவன் தனியாக இருப்பதற்கோ வேற எங்கே இருப்பதற்கல்ல, கடவுளோடு இருப்பதற்கு தான் உருவாக்கப்பட்டான். அப்போ அந்த நிலையை மறுபடியும் அடைய வைக்கணுங்கிறது தான் வேதத்தினுடைய மூல சத்தியம். இதை ஒட்டித்தான் மற்ற காரியங்கள் எல்லாம் வருது. அப்போ நாம் பேசுகிற வேற ஒரு சத்தியமோ வேற ஒரு காரியமோ, இந்த மூல உபதேசம் இருக்கு பாருங்க, அதை உடைச்சிடக்கூடாது, அதுக்கு எதிரானதாக வந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், வேத வசனத்தை குறித்த அறிவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ பைபிளை எப்படி முறையாக படிக்கிறது, வேதத்தின் வசனங்களை அர்த்தங்களை தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது, தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவிலே கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார்னு போட்டிருக்கேன், அவருடைய நடத்திப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர்
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டது நோக்கமே நீங்க கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செய்யவும், கர்த்தருக்குள்ளே நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் உங்களை பலப்படுத்துவதும் ஆயத்தப்படுத்துவதும் தான் அவருடைய முதல் வேலை. அப்போ பரிசுத்த ஆவியில நம்ம வளரணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 2 காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒன்று உங்களை தகுதிப்படுத்துவதற்கு, அடுத்து உங்களை கொண்டு மற்றவர்களை ஆயத்தம் செய்வதற்கு. அதுக்கு பேர் தான் ஊழியம் என்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஊழியத்தை செய்வதற்கும் ஆவியானவருடைய பலம் நமக்கு வேணும். அந்த ஆவியினாலே நமக்கு ஊழியம் செய்வதற்கு வேண்டிய 9 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆவியானவர்ல நம்ம வளர வளர வளர, ஆவியானவரோடு கூட இருக்கிற தொடர்பில், ஐக்கியத்தில் நீங்கள் அதிகமாய் வளர வளர ஆவிக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில பலமுள்ளவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இதை பற்றியெல்லாம் நம்ம போன முறை சந்தித்த போது பேசினோம். உங்களுடைய நினைவூட்டுதலுக்காக தான் நான் உங்களுக்கு மறுபடியும் அதை சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? அடுத்து ஜெபத்திலே வளரணும். ஜெபம் பண்ணாதவனால நீண்ட நாள் தாக்கு பிடிச்சு ஊழியம் செய்ய முடியாது. அதை மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் ஜெபமே பண்ணல, வெறும் பைபிளை வச்சு பிரசங்கம் பண்றாரு, ஊழியத்துக்கு போறாரு, ஒரு டிராக்ஸ் கொடுக்கறாரு, ஜெபத்திலே அவர் அதிக நேரம் செலவழிப்பதில்லை, கண்டிப்பா முடியாது அவருக்கு. ஜெபம் என்பது மிக 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 முக்கியமானது. ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா விசுவாசிகளுக்கும் முக்கியமானது. ஜெபம் சுவாசத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து சாக போற வரைக்கும் இடைவிடாமல் செய்கிற ஒரே ஒரு காரியம், போரடிக்காமல் செய்கிற ஒரே ஒரு காரியம், சலித்து கொள்ளாமல் செய்கிற ஒரே ஒரு காரியம் மூச்சு விடுவது. யாராவது அதை பார்த்து சலிச்சிருக்காங்களா? என்ன காலையில் எப்போ பார்த்தாலும் இழுப்பதும் விடுவதும் இழுப்பதும் விடுவதும், சலிச்சிங்கன்னா கதை முடிஞ்சிடும். அப்போ மனிதன் தன் வாழ்க்கையில இடைவிடாமல் செய்கிற ஒரே ஒரு விஷயம் மூச்சு. அதற்கு ஒப்பாக ஆவிக்குரிய காரியத்திலே சொல்லப்படுவதுதான் ஜெபம். அப்போ இந்த ஜெபம் என்பது அறையில் உட்கார்ந்து அறையை பூட்டிட்டு அதுக்குண்டான ஆயத்தம் பண்ணி 2 பாட்டு பாடி முழங்கால் படிக்கிட்டு பைபிளுக்கு முன்னால, அது மாத்திரம் ஜெபம் இல்லை. அப்படி பண்ணால் நமக்கு இடைவிடாத ஜெபத்தை நம்ம பண்ண முடியாது. அந்த ஜெபத்தையும் பண்ணணும். மற்ற நேரங்கள்லையும் நீங்கள் கர்த்தரோட கூட பேசிக்கும், இருதயத்தில் உறவாடி கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் கூட அது முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழக்கமாயிரும். அது வாட்டுக்கு உங்களுடைய மனசிலிருந்து கர்த்தரோட கூட அது பேசும், தேவனோடு கூட உறவாடும், வெளி வேலையும் அது வாட்டுக்கு நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? ஜெபத்துக்குன்னு தனியாக போய் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதானே அப்படின்னு. சில காரியங்கள், ஒரு சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுவது, ஒரு 2 வீலர் ஓட்டுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படியே கண்ணுங்கருத்துமாக ஓட்டிகிட்டு போவாங்க. இப்போ என்ன செய்யணும்? கியர் போடணுமா, இப்போ பிரேக்கை போடணுமா, இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்கணுமா, இப்போ ஸ்லோ பண்ணணுமா, பார்த்து 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 செஞ்சுக்கிட்டே போவாங்க. லெஃப்டில் வரவா, கொஞ்சம் ரைட்டில் போகவா அப்படின்னு பயமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் கொஞ்ச நாள் ஆகி பழகின உடனே அவங்க காரில் ஏறி உட்கார்ந்ததுன்னு தெரியாது, போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதும் தெரியாது. அது வரைக்கும் இடையில எத்தனை முறை பிரேக் போட்டாங்க கேளுங்க, தெரியாது அவங்களுக்கு. அதுலேயே கான்சன்ட்ரேஷனாக இருந்தாங்களா? இல்லை. ஒரு ஃபோன் பேசியிருப்பார், தண்ணி குடிச்சிருப்பார், பக்கத்தில் யார்ட்டையாவது எதையாவது ஒரு காரியத்தை பேசி கொண்டு வந்திருப்பார். இப்படி நிறைய விஷயம் நடக்கும், கார் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி அது சாத்தியமாகிறதோ அதே போல தான் ஒரு பக்கம் ஜெபம் உள்ளே நடந்து கொண்டிருக்கும், வெளியே நீங்கள் செய்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், சும்மா சொன்னால் எப்படின்னு தெரியாது. அப்போ இந்த உதாரணங்கள் மாதிரி நீங்கள் பாருங்களேன். சில காரியங்கள் அப்படி தான், நம்ம மனசு வேற ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் நமக்கு அப்படியே நம்முடைய சிறு மூளையில், நம்முடைய சப்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே போயிருச்சுன்னா அது ஆட்டோ பைலட் சிஸ்டம்னு போடுறாங்கல்ல ஃப்ளைட்டில், அது மாதிரி அது பாட்டுக்கு அது வேலையை செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேறு வேலையிலே கவனம் செலுத்தலாம், நண்பரோட பேசிகிட்டு இருக்கலாம், ஆஃபீஸில் ஃபைல் பார்த்துட்டு இருக்கலாம், வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம், உள்ளே ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
அப்போ இந்த ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தேவை. ஆரம்பத்தில் நமக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆரம்பத்தில் ஜெபிப்பதற்கு ஜெப புத்தகங்கள் வச்சுருப்பாங்க, தெரியாதுல்ல நமக்கு. அப்போ அதனால அதற்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி அதை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதையே கடைசி வரைக்கும் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த காலத்தில், இப்போ எப்படின்னு தெரியல, அந்த காலத்தில் சிறு குழந்தைகள் நடப்பதற்கு நடை வண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நடை வண்டி அப்போல்லாம் மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு 4 பக்கம் கட்டை போட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கும், 3 சக்கரம் இருக்கும். இப்போ தான் பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும். அந்த பிள்ளைகள் கையில் அதை கொடுத்துட்டா அதை பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே உருட்டிட்டு தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும். அது நம்மை நடப்பதற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நட வண்டி சின்ன பிள்ளைகளுக்கு. அது எப்போ நடக்க பழகிற வரைக்கும் அது தேவை. அதுக்கு பிறகு இப்போ அந்த வண்டியாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லை. இப்போ நாமாய் நடக்க தெரியும், நாம உட்கார தெரியும், எழுந்திருக்க தெரியும், பேலன்ஸ் பண்ண தெரியும். அப்போ இப்போ நமக்கு அது தேவையில்லை. சிலர் ஜெப புத்தகங்களை வைத்து அதில் இருக்கக்கூடிய ஜெபங்களை வாசித்து விட்டால் போதும் நினைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு போதும், அவங்களுக்கு தெரியாது எப்படி தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுறது, எப்படி அடுத்து இந்த ஒரு 4 பாயிண்ட் சொல்லி எப்படி ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அது அவங்களுக்கு நடக்க தெரியாதவங்களுக்கு அந்த நடைப்பயிற்சி வண்டி தேவை. நடக்க தெரிஞ்ச பிறகும் அதை உருட்டி கொண்டிருப்பது தான் ஆபத்தானது. அப்போ என்ன செய்யணும்? இந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சு படிக்கிறது, அந்த ஜெப புத்தகங்களை பயன்படுத்துவதெல்லாம் நீங்கள் வளருவதற்கு அந்த நேரம் வரைக்கும் பயன்படுத்துங்க. அப்புறம் அதை வச்சிருங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் நேராக பேச பழகுங்க. ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுவது போல அதான் ஜெபம். இப்போ இந்த ஜெபத்தில் வளர்ச்சி அடையணும். ஜெபத்திலே வளர்ச்சி அடையாவிட்டால் நாம் வேறு எதுலேயுமே வளர்ச்சி அடைய முடியாது. ஆவிக்குரிய காரியத்தில், ஒரு விசுவாசத்தில் வளர முடியாது, ஆவிக்குரிய பரிசுத்தத்தில் வளர முடியாது, வேத வசன அறிவிலே வளர முடியாது, நம்பிக்கையிலே வளர முடியாது, வேற எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் வளர முடியாமல் ஆகிரும். நம்ம செய்யக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களுக்கெல்லாம் உப்பாக இருப்பது ஜெபம். நீங்கள் என்னதான் சமைச்சாலும் கடைசியில் அந்த உப்பை போட்டால் தான் அந்த சமையல் முற்று பெறுகிறது. அதே மாதிரி தான் என்ன செய்யும், இந்த ஜெபம் இல்லாவிட்டால் வேற எல்லாமே அப்படியே தொம்மு நின்று போயிடுது. அதனால் ஜெபிக்க பழகணும். அப்போ சுவாசத்திற்கு ஒப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை பார்த்தீங்களா, பிறந்த உடனே முதல் சுவாசம் வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடனே என்ன செய்வாங்க, குழந்தை பிறந்த உடனே தலைகீழ பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய அப்படி காலை பிடிச்சி உதறி முதுகில் 4 அடி போட்டு அதை உதறுவாங்க. உதறோன்னு ஆண் கத்தும். அந்த முதல் கத்துது பாருங்க, அதான் உயிர். அது வந்த உடனே அப்புறம் மூச்சு ஆட்டோமேட்டிக்காக போகவும் வரவும் சாகிற வரைக்கும் அது தொடரும். அதே போல தான் ஜெப வாழ்க்கை. நீங்கள் துவங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஜெபம் இருந்து கொண்டே இருக்கணும். அந்த ஜெபம் இருந்தால்தான் ஆவிக்குரிய உங்களுடைய வாழ்க்கை ஜீவனோடு இருக்கிறது என்பது அர்த்தமாகும். அப்போ நாசிலே சுவாசம் இருந்தால் கூட சுவாசத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. சிலருக்கு தொடர்ச்சி தான் மூச்சு விட முடியாது, சில சீசனில் மூச்சு விட முடியாது, படி ஏறினா மூச்சு விட முடியாது, மூச்சு பிரச்சனை நிறைய இருக்குல்ல. அது மாதிரி ஜெபத்திலையும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் முறையாக ஜெபத்தை பயிற்சியாக கொண்டு வந்தால், கர்த்தரிடத்தில் பேசுவதை உங்கள் அனுபவமாய் கொண்டு வந்தால், முதல்ல நீங்கள் புத்தகங்கள் அல்லது உதவிகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்காக வேறு ஒரு ஜெபிக்கிறார் ஆரம்பத்தில். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு தெரியலைன்னா ஒரு ஜெப புத்தகத்தை வைத்து ஜெபிக்கிறீங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில். அடுத்த லெவல் இவைகளெல்லாம் விட்டுட்டு நீங்களே தேவனோடு நேரடியாக உறவு கொள்ள ஆரம்பிக்கிறீங்க, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஜெபம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கணும்னா அதுக்கு முறையாக நம்ம ஜெப பயிற்சி என்பது நமக்கு அத்தியாவசியமானது. அப்போ இந்த ஜெபத்தில் வளர்ச்சி அடையணும். எப்படி ஜெபத்தில் வளர்ச்சி அடைவது? ஜெபத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. நிறைய பேர் ஜெபம்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய தேவைகளை கர்த்தரிடம் சொல்லுவது. தேவையை சொல்றது இல்லை, கர்த்தரிடத்திலே நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளு. பேசுங்க அவரிடத்துல. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் அறிவார். போன வாரம் நம்ம சந்தித்து கொண்ட போது ஜெபத்தை பற்றி தான் நிறைய பேசியிருக்கிறேன். நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அவரிடத்தில் பேசுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்கா கேளுங்க.
உங்களுக்கு மனதில் ஆதங்கம் இருக்க கொட்டிருங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஜெபிக்க 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 உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெபத்தை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இரண்டாவது ஜெபம் என்பது பிறருக்காக, ஊழியத்துக்காக செய்யற ஜெபம். அப்ப நீங்க ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கிறோன்னு வருவாங்க. சுகமாக்கணுமா, ஒரு ஜெபம் பண்ணணும். அந்த இடத்துல ஊழியத்தில் ஒரு தேவனுடைய வரம் பயன்படுத்தப்படணுமா, ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தை நடத்தினால்தான் அந்த ஊழியம் முற்று பெறும். இப்போ நம்ம நடத்துகிற நிகழ்ச்சியில் நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பிரசங்கத்தில் நான் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? கடைசியில் ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, இது ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இது ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஜெபந்தான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ எல்லாம் கூடி தேசத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்போம், நமக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், நம்முடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், தொடர்ந்து தேவன் பேசின தீர்க்க தரிசனங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். அப்புறம் செய்தி சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணணும்னு ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறதுனால தான் நான் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவது. இதுவே ஒரு தனிப்பட்ட செய்தியாக இருந்தால் ரொம்ப நேரம் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது, ஊழியத்திலே ஜெபம் என்பது அத்தியாவசியமானது. ஒரு ஆளை விடுதலை செய்யணும்னா நீங்கள் அவனுக்கு கட்டளை கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஒரு பிசாசுக்கு நீங்கள் கட்டளை கொடுத்து அதை துரத்தணும். ஒரு கூட்டத்தில் வருகிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கணும். அவர்களோடு கர்த்தர் பேச ஜெபிக்கணும். அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும். அவருடைய குறைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபம் என்ற பயிற்சியே நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும் அவங்களுக்கு? அப்போ இந்த ஊழியத்தில் வரங்களை இயக்குவது முழுவதும் ஜெபத்தில் தான் சாத்தியம். எந்த வரமாக இருந்தாலும் அது ஜெபத்தில் தான் சாத்தியப்படுகிறது. ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அந்த வரங்கள் உங்களுக்குள்ளே இயங்க ஆரம்பிக்கின்றன. அதனால ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா, ஜெபத்தில் உங்களுக்கு நல்ல தொடர்போ உறவோ, ஜெபத்தில் நல்ல ஒரு பயிற்சியோ இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. ரொம்ப நாள் செய்ய முடியாது. கொஞ்ச நாள் ஏதோ ஜனங்கள் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நீங்களே தளர்ந்துருவீங்க. ஜெபம் இல்லைன்னா மூச்சு விட முடியாதவன் தளர்ந்துருவான் பாருங்க. மூச்சு வாங்குது, அவனால் தொடர்ந்து ஓட முடியாது. ஓடும்போது எப்போ நம்முடைய ஓட்டம் தடைப்படுதுன்னா, மூச்சு வாங்குச்சுன்னா ஓட்டம் தடைப்பட்டுரும். ஓட முடியலைங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, ஜெபிக்க முடியலைன்னா ஓட்டம் நின்று போயிடும். அப்போ இந்த ஜெப பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஜெபத்தை எப்படி பயிற்றுவிக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் தனி ஜெபத்திலே வளர பாருங்கள். தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். கர்த்தரோட கூட நீங்கள் பேசுங்கள். அதில் ரொம்ப ஆடம்பரமான வார்த்தைகள், ஒரு மேடையில் சொற்பொழிகிற மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் வேண்டாம். ஒரு தகப்பனத்தில் பிள்ளை பேசுகிற மாதிரி பேசுங்க. அப்படி பேசினா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அதை விட்டுட்டு நம்ம ஏதோ இலக்கிய தமிழில் இலக்கிய சுத்தமாக பேசணும்னு சொல்லி மேடையில் நீங்களாம் பேசுகிறீங்களா? மேடையில் கர்த்தர் மாத்திரம் கேட்கல, அந்த ஜெபத்தை நீங்களும் கேட்குறீங்க, அந்த கூட்டமும் கேட்குது. அதனால் நாங்கள் ஒரு பொது தமிழில் முறைப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் தனி ஜெபத்தில், ஏன் தனி ஜெபத்தில் எல்லாம் நான் கர்த்தரிடத்தில் பேசுவது நீங்கள் கேட்டிங்கன்னா ஜெபம் மாதிரியே இருக்காது. ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி கோவப்படுவேன், சண்டை போடுவேன், அவர்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பேன். அப்போ தேவனிடத்தில் அந்த உறவுகளை நம்ம புதுப்பித்து கொள்ள முடிகிறது. தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். தனி ஜெபத்தை விட்டுறவே கூடாது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் செஞ்சுன்னா பொங்கி வழிவாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. 15 நிமிஷம் ஒரே ஆளை ஜெபம் பண்ணுவாங்க. அதே ஆளை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவர்களால் அதிக நேரம் ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க பார்வைக்கு தான் ஜெபம் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் தனி ஜெபத்திலே உங்களுடைய முன்னால் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய முதல் விசுவாசம் என்னென்னா, நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் எனக்கு முன்னால் நிற்கிறார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு தாவீது சொல்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னால் நிற்கிறார். அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அது ஒரு தப்பான எண்ணம் அல்ல. இல்லாததை நம்ம நினைக்கும் சொல்ல, உண்மையிலே கர்த்தர் உங்கள் முன்னால் நிற்கிறார். கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் நின்னாலே கர்த்தர் உங்கள் முன்னால் நிற்கிறார். அப்போ நீங்கள் அவரிடத்துல பேசுறீங்க. அப்படி பேச பழகிட்டா, கர்த்தரை உங்கள் முன்பாக உருவகப்படுத்தி பேச பழகிட்டா, எதனாலும் பேசலாம் அவர்கிட்ட. உங்களுக்கு இருக்கிற போராட்டம், பலவீனம் எதுனாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த ஜெப பயிற்சி ரொம்ப முக்கியம். இரண்டாவது, இந்த ஜெபத்தில் பயிற்சி அடைவதற்கு இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்களே சர்ச்சு, அங்கே ஜெப குழுக்கள் இருக்கும்.
அப்படி ஒருவேளை இல்லைன்னா உங்கள் சர்ச்சில் ஜெப நேரங்கள்னு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு அல்லது ஒரு ஆல்நைட் ப்ரேயர் வைப்பாங்க. கண்டிப்பாக போய் கலந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது யாராவது ஜெபம் பண்ணட்டும்னு சொல்லி பொறுப்பை தள்ளி விடாதீங்க. ஊழியத்தில் நிறைய பேர் வளர முடியாமல் போகிற காரணம் என்னன்னா, பொறுப்பை தள்ளி விட்டுருவாங்க. நம்ம கிட்ட ஒரு காரியம் வரும்போது அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரிடத்திலேருந்து வர்ற ஒன்றை பெற்றுக்கொள்வது பெருசு. சிலர் பொறுப்பை தள்ளிடுவாங்க. பேதுரு அப்படித்தான் தள்ளினார். பேதுருக்கு கர்த்தர் ஒரு பெரிய அழைப்பை கொடுத்தார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம பல தடவை வாசிச்சிருக்கிறோம். அவருக்கு மத்தியானம் கீழே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பசி உண்டாச்சு. அவர் மேலறையிலே அமர்ந்திருந்த போது திடீரென்று ஆவிக்குள்ளாகி கண்கள் திறக்கப்பட்டு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் வானத்திலிருந்து 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய கூடு இறங்கி வருது. அந்த கூட்டில் யூதர்கள் சாப்பிடக்கூடாத விலக்கப்பட்ட பல மிருகங்கள் அதில் இருக்கு. யூதர்கள் பன்றி சாப்பிட மாட்டாங்க, பாம்பு சாப்பிட மாட்டாங்க, ஓணான் உடும்பு போன்றவைகள் சாப்பிட மாட்டாங்க. அவர்களுக்கு விலக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே லேவியராம புஸ்தகம் 8ஆம் புஸ்தகத்துலாம் நிறைய போட்டிருக்கு. அதை அவங்க தொடமாட்டாங்க. அதெல்லாம் இருக்கு உள்ள. அது இறங்கி வருது. என்னடா அது புதுசாக இருக்கே, பிரத்யட்சமாக தெரியுது, நேராக பார்க்குற மாதிரி தெரியுது அவருக்கு விஷனில். அப்போ ஒரு சத்தம் பின்னால் இருந்து கேட்குது, பேதுருவே அடித்து புசின்னு சொல்லுது. உடனே இவர் என்ன செய்தார், நான் யூதன் அல்லவா, கர்த்தரே சொன்னா கூட எங்கள் பாரம்பரியத்தை விட முடியுமா? உடனே அவர் சொன்னார், ஆண்டவரே நான் ஒரு நாளும் இவைகள் என் வாயில போனதே கிடையாது, நான் சாப்பிட்டது கிடையாது அப்படி பேசினார். கர்த்தர் அவரிடத்துல வாக்குவாதமோ வாதமோ சும்மா சாப்பிடுன்னு ஒன்றும் சொல்லலை. அவர் கண் பார்க்க அந்த கூடை மறுபடியும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது புறஜாதிகளுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு ஊழியம். புறஜாதிகளிடத்திலே கர்த்தர் அவர்களை அனுப்புகிறார். விலக்கப்பட்ட மனிதர்கள், தூரமாக்கப்பட்ட மனிதர்கள், அவங்கள காட்டுறதுதான் அந்த அடையாளம். இவர் அதை விட்டுட்டாரா? பவுல் அப்போஸ்தலர் கையில் அது போயிருச்சு. அவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அனுப்பப்பட்டார். உங்ககிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்தா உடனே கப்புன்னு பிடிச்சிக்கிறணும். அதில் நம்ம பெருமை பாராட்டுவதோ ரொம்ப விட்டு கொடுத்ததா நாங்கள் பெருந்தன்மையாக இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய காரியம், வராது, கிடைக்காது. அதனால என்ன செய்யணும், மற்ற விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுங்க, ஆனால் தேவனுடைய காரியத்தை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்போ ஒரு ஜெபத்தில் போனால் இந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிப்போம்னு சொன்னால் நீங்கள் முந்தி கொண்டு ஜெபியுங்கள். யாராவது ஜெபிக்கட்டும், நம்ம அதில் குளிர்காய்ந்து ஆமென் போட்டுக்குருவோம். சில இடத்துல பலருக்கு நம்பிக்கை என்னன்னு கேட்டால், நம்ம ஆமென் சொல்லிட்டாலே அந்த ஜெபத்தெல்லாம் ஆமாம் நாங்களும் சேர்ந்து வழிமொழிந்தோம் என்று. நல்லது தான், அதுதான் உண்மை. ஆனால் அது மாத்திரம் போதாது, நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் அப்படின்னு முந்தி கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு வேலை செய்கிறேன் சும்மா அங்கே இருக்கு. கர்த்தருடைய காரியத்தில் அதை போய் மற்றவனுக்கு தட்டி கொடுக்கலாமா நம்ம? அப்போ என்ன செய்யுங்கோ, நீங்கள் அங்கே போயிருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி அடுத்து என்ன செய்யுங்க, ஜெபத்திலே நண்பர்களை சேர்ப்பது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் அங்கே உங்கள் சபையிலேயோ அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நடுவிலேயோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது நீங்கள் 4 பேரோட பழக்கம் உண்டாயிருக்கும். அதில் ஜெப நண்பர்கள், உங்கள் மாதிரியே பாரம் உள்ள, உங்கள் மாதிரியே காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஜனங்கள் அழிவதை குறித்து கவலைப்படுவாங்க. தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஆத்திரப்படுவாங்க, ஆதங்கப்படுவாங்க. இப்படி உங்கள் மாதிரியே யோசிக்கக்கூடியவர்களை தேர்வு செய்து அவர்களோட ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் உங்கள் ஊரில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்பெல்லாம் உலகம் சுருங்கி விட்டது. ஒரு வாட்ஸ்அப்பை வச்சு ஒரு இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரு டிவைஸை வச்சு எங்கெங்கோ இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிடலாம். நீங்கள் அந்த இடத்துல ஜூம் காலு அது இதுன்னு எவ்வளோ இருக்குல்ல, அவங்களோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெப நண்பர்கள், அந்த ஜெப நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எங்கே கவனமாக இருக்கணும்னா, அவங்க கரெக்டாக கர்த்தருடைய காரியத்தை குறித்து கவலைப்படுறாங்களான்னு பார்க்கணும். நீங்கள் எதை குறித்து ஆதங்கப்படுறீங்களோ, ஜனங்கள் அழிகிறாங்களே, இஸ்ரேல் தேசத்தில் இவ்வளவு பெரிய போர் நடந்து கொண்டிருக்குதே, 2 தரப்பிலும் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்களே, பல கட்டடங்கள் தரைமட்டமாகுது, இஸ்ரேலில் மாத்திரம் இல்லை ஈரான்லையும் அப்படி ஆகுதே, அங்கே இருக்கிறவங்களும் ஜனங்கள் தானே அப்படின்னு அந்த பாரப்படுறவங்களை கண்டுபிடிச்சு, இயற்கை சீற்றங்கள், பேரழிவு, ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு அந்த பாரம் இருந்தால் அவங்களோட ஒரு நட்புறவு பாராட்டுங்கள். தானியேல் எதை குறித்து பாரப்பட்டாரோ அவர்கள் நண்பர்கள் எல்லாம் அதை குறித்து பாரப்பட்டாங்க.
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அதை தேர்வு செய்யுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப ஜெபம், இந்த ஜெபத்தில் வளருங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போதோ, ஏதாவது ஒரு காரியத்துக்கு பஸ்ஸுக்கு காத்திருக்கிறீங்க, ட்ரெயினுக்கு காத்திருக்கும் போதோ உங்கள் மனசில் கர்த்தரோடு பேசி கொண்டிருங்கள். அது ஒரு ஜெபந்தான். ஜெபம் சொன்னோடனே அப்படி முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி கை தட்டி அப்படி தான் ஜெபம் பண்ணல. உங்கள் மனசில் ஜெபம் பண்ணுங்க. நீண்ட பிரயாணம் போகிறீங்களா, மனசில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஜெபத்தில் நம்மை வளர்ப்பதற்கு உதவி செய்யும். ஜெபத்தில் வளரலைன்னா நீங்கள் சரியான ஒரு ஊழியத்தில் நிலைக்க முடியாது. ஒன்று ஊழியத்தில் தளர்ந்துருவீங்க, அல்லது ஊழியத்தில் தப்பான ஊழியத்துக்குள்ளே நீங்கள் உங்களை அறியாமலே இழுக்கப்பட்டு போயிடுவீங்க. அதுதான் கவனம். மூணாவது, நம்ம எதில் வளரணும்? ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால், ஊழியம் செய்யறதுக்கு முன்னால் நீங்கள் ஊழியம் செய்ய விருப்பம் இருந்தால் எதில் வளரணும் அப்படின்னு கேட்டால், பிறரை நேசிப்பதில் வளரணும். ஊழியம் என்பதே பிறருக்காக செய்யப்படுவது. நாங்கள்லாம் ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் மற்றவருடைய விஷயத்தில் அவன் எவ்வளவு தூரம் அக்கறை எடுக்கிறான், கவலைப்படுகிறான் பார்த்து இவன் ஊழியம் செய்வதற்கு தகுதியானவன் என்று மனசில் கணித்து கொள்வோம். சிலர் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவன் பசிச்சாலும் சரி, இவர் இங்கே உட்காந்து பிளேட்டில் போட்டு அவர் வாடு சாப்பிட்டுட்டு இருப்பார். தன்னுடைய வேலை நடந்தால் போதும், தன் காரியத்தை நடந்தால் போதும் என்றால் அவர்கள் செய்கிற ஊழியம் உண்மையிலே தேவனால் நடத்தப்படுகிற ஊழியமாக இருக்காது. ஏன்னா ஊழியம் என்பதே பிறரை நேசித்து அவங்க மேலே கொண்ட அக்கறையினால் செய்யப்படுவது பேர் தான் ஊழியம். அப்போ அவனுடைய வலி உங்களுக்கு புரியணும். அவனுடைய ஆதங்கம், அவனுடைய வறுமை, பசி, அதெல்லாம் உங்களுக்கு உணர தெரிஞ்சால் தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். அப்போ அப்படி இல்லாட்டினா ஊழியத்தை கடமைக்கு மாதிரி செய்ய முடியும். சிலர் பாருங்கள், இயேசு தன்னிடத்தில் திரளான ஜனங்கள் வருகிறதை கண்டபோது மனதுருகினார். சில சமயத்தில் கண் கலங்கினார். அவர் அவங்கள பார்த்து மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் அலைந்து திரிகிறதை பார்த்தபோது இயேசு கண்ணீர் விடுகிறார். அப்போ ஏன்? மற்றவருடைய வலியை, மற்றவருடைய வேதனையை ஒருத்தன் பார்க்க தெரியலைன்னா அவனால் ஊழியம் செய்ய முடியாது. அவன் ஊழியத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கவும் லாயக்கில்லாதவன். எல்லாம் நம்ம மாத்திரம்தான் நம்ம யோசிக்கிறோம், நமக்கு எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா, அவர்கள் எக்கேடு கிட்ட போனால் அப்படிப்பட்டவர்கள் ஊழியத்தில் நிற்க முடியாது. அப்படி நிற்கிறாங்களேன்னு கேட்பீங்க, அவன் தப்பான ஊழியனாக இருப்பான். ஊழியன் என்பவன் ஆத்துமாக்களை குறித்தும் பிறரை குறித்தும் கவலைப்படணும். அதான் ஆண்டவர் சொன்னார். ஆடுகளை இரண்டாக பிரித்தார். ஆடுகள்னா அவருடைய மந்தை தான். அது ரெண்டுமே ஒன்றை வலது பக்கத்தையும் ஒன்றை இடது பக்கத்திலையும் நிறுத்தினார். வலது பக்கத்தில் உள்ள ஆடுகளை பார்த்து, செம்மறி ஆடுகளை பார்த்து இயேசு சொன்னார், பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீங்க. தாகமாய் இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. வியாதிப்பட்டிருந்தேன், என்னை விசாரித்தீர்கள் என்பார். அப்பொழுது அவர்கள், நாங்கள் உம்மை எப்போ வியாதியில் பார்த்தோம், எப்போ உங்களை நாங்கள் வறுமையில் பார்த்தோம், எப்போ நாங்கள் உங்களை சிறையிலே பார்த்தோம் என்று கேட்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, நீங்கள் நிறைய பேர் செஞ்சீங்கல்ல, அதை எனக்கே செய்தீர்கள் என்பார். நீங்கள் அவங்களுக்கு செஞ்சது முழுசும் எனக்கு செஞ்சதாத்தான் அர்த்தம் என்பார். இந்த பக்கத்தில் நிற்கிறவங்க யாரோ அல்ல, அவங்க வந்து சாத்தானுடைய ஆள்லாம் கிடையாது. அவனும் ஊழியக்காரன் தான், அவனும் மந்தையில் இருக்கிறவன் தான். ஆனால் அவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படலை. ஊழியம் செஞ்சுருப்பாங்க, பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. யாரை பற்றியும் பெர்சனலாக ஒருவருடைய பிரச்சனையை குறித்து அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒருவனுடைய பிரச்சனை குறித்து நீங்கள் கவலைப்படாவிட்டால், பிறரை நேசிப்பதில் நீங்கள் குறைவாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் முடியாது. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டல்லவா ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும், கண்ணீர் எப்படி இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும். கர்த்தர் அதைத்தான் நமக்கு அங்கே சொல்லுகிறார். நீங்க நீதியை பாராட்டுகிறோம், நியாயப்பிரமாணத்தை பாராட்டுறோம் சொல்லி மனிதாபிமானத்தை விட்டுட்டீங்களே. ஆசாரியர்களை பார்த்து, லேவியர்களை பார்த்து, தேவாலயத்தில் இருந்தவர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன அதுதான், நீங்கள் சட்டங்களை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லி எது பிரதானமானதோ அதை விட்டுட்டீங்களே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக, இது முதல் கற்பனை.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை, நீ உன்னை நேசிப்பதைப் போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறு. இதுல இதை மாத்திரம் செய்யலாமா, அதை மாத்திரம் செய்யலாம், அப்படி இல்லை. இந்த இரண்டு கற்பனைகளிலும் சிலர் நாங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆனா யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் தானே சொன்னாரு, நாங்க ஏதாவது ஒன்றை கடைப்பிடிக்கிறோங்க. கர்த்தர் அப்படி சொல்லல. இது ரெண்டையும் சொல்லி, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனைன்னு சொல்லி, இந்த ரெண்டு கற்பனையுமே நீங்கள் கடைபிடிக்கணும். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும், தீர்க்க தரிசனங்கள் முழுவதும் அடங்கி இருக்கிறதே என்றார். அப்ப அதுல ரெண்டாவது சொல்ற கற்பனை பாருங்களேன், அது என்ன இருக்குன்னா, நான் என்னை நேசிப்பதை போல என் அயலானை நேசிக்கணும். இவர்கள் தேவனுடைய காரியத்தை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமானத்தை விட்டுருவாங்க. இன்னைக்கும் அப்படித்தான் நடக்குது நிறைய இடங்கள்ல. இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, இஸ்ரேல் பாருங்க கொண்டு வந்து குண்டு போடுது, ஈரான் அழியுது, ஈரான் அழிய வேண்டும் என்கிறார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு மனோபாவத்தில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார். அப்ப ஈரான்ல இருக்கிறவங்க இஸ்ரவேலை எதிர்க்கிற தேசம் அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்கிற தேசம், அந்த தேசத்தில் இருக்கவங்களுக்கு ஏசு ரத்தம் சிந்தலையா? அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எங்க போகணும், என்ன செய்யணும்? அப்போ மனிதர்களே எந்த தேசத்தில் இருந்தாலும், உலகத்தின் எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்பது பழைய ஏற்பாட்டில். கர்த்தர் நீதியின் தேவன், சத்தியத்தின் தேவன், மனிதர்களின் தேவன் என்பது புதிய ஏற்பாட்டில். அப்ப இப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு அநியாயமான காரியம் நடக்கும்போது கர்த்தர் நீதியின் பக்கம் நிற்பாரா, இஸ்ரேல் பக்கம் நிற்பாரான்னு நீங்க பார்க்கணும். கர்த்தர் நீதியின் நியாயத்தின் பக்கம் தான் எப்பவுமே நிற்பார். அங்கே அத்தனை குழந்தைகள் அழிந்து சாகுது. சிலர் போடுறாங்க பார்த்தீங்களா, தீர்க்க தரிசனம் நிறைவேறி கர்த்தருடைய சாபம் அந்த குடும்பங்கள் மேல வருது. ஏன் சாபம் வருது? கர்த்தருடைய சாபம் அந்த நாட்டில் ரட்சிக்கப்பட்டவனே கிடையாதா? நான் பார்த்துருக்கிறேன். பலஸ்தீனியர்களில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நேராக பார்த்துருக்கிறேன். நான் பலஸ்தீனிய கிறிஸ்தவர்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன். நான் பல வருஷங்களுக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் போய் நாங்கள் தேடி கண்டுபிடித்த போது ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூதர்களில் கூட குறைவாக இருக்கிறாங்க, பலஸ்தீனியர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நாம் என்னமோ இஸ்ரேலில் பிறந்த மாதிரி அப்படி இல்லை. எல்லாருமே மனிதர்கள், எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்கும் வேதனை இருக்கும். கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும் நேசித்தார், எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். அப்போ ஜெபிக்கணும் அவங்களுக்காக. அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள், வீடு இழந்தவர்கள், வாசல் இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், ஜீவனை இழந்தவர்கள், அனாதையா நிற்கிறவங்க பாரப்படணும். வேதம் சொல்லுது, பிறரை நேசிப்பதில், பிறருக்காக ஜெபிப்பதில், பிறருக்காக கொடுப்பதில் செஞ்சவங்களை தான் கர்த்தர் அங்கே அப்ரிஷியேட் பண்றார், வெறும் ஊழியம் செஞ்சவங்களை இல்லை. அப்போ ஊழியத்தினுடைய அடிநாதம் என்னன்னா, பிறனுக்காக நம்ம சேவகம் செய்வது. ஒன்று ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம கவனிக்கிறோம், அவர்களுக்கு சரீர பிரகாரமான உதவி செய்யணுமா, செய்கிறோம். வியாதியா இருக்கிறவங்க போய் விசாரிக்கிறோம், சிறையில் இருக்கிறவங்களை போய் விசாரிக்கிறோம், வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். இதெல்லாம் செய்யாம நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்களேன், உங்களால் செய்ய முடியாது. அந்த ஊழியத்தினுடைய அடிப்படையே அங்கதானே இருக்குது. அப்ப இதுல நீங்கள் வளரணும். அடுத்து 4வது காரியம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய அழைப்பை உறுதி செய்து கொள்ளணும். இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது கர்த்தர் உங்களை என்ன ஊழியம் செய்ய அழைக்கிறார் என்பதை உறுதி செய்யணும். அந்த ஊழியத்தை உறுதி செய்யாமல் நீங்கள் இஷ்டப்பட்ட அல்லது நீங்க விரும்பின அல்லது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு ஊழியத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஊழியம் செஞ்சா ரொம்ப நாள் நிற்க முடியாது. அப்ப ஊழியம் செய்ய புறப்படுறதுக்கு முன்னால என்னை கர்த்தர் எந்த ஊழியத்துக்கு தேர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரியணும். வேதம் சொல்லுது பாருங்க, அங்கே அந்த பேதுருவின் புஸ்தகத்துல அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியா இருக்கணும். அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்ளணும். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சு பாருங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை. அப்ப நம்ம
முதல்ல ஊழியத்துக்கு, தேவன் அழைத்த ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தா என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு? வேதம் சொல்லுது, அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் நீ அடிமையாய் இரு. சுயாதீனனாய் உன்னை கர்த்தர் அழைத்தால் சுயாதீனனாய் இரு. கர்த்தர் எந்த ஊழியத்துக்கு, எந்த வேலைக்கு உன்னை அழைச்சாரோ அந்த ஊழியத்தில் இரு. ஏன்னா கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதில் தான் உன்னை கேள்வி கேட்பார். அதை விட்டுட்டு கர்த்தர் மற்ற காரியங்களில் நீ சபைகளை கட்டினையா, சபையை நாட்டினையான்னு கேட்க மாட்டார். அது அந்த அழைப்புள்ளவங்ககிட்ட தான் அது கேட்பார். உங்களை கர்த்தர் எதுக்கு அழைத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நிறைய காரியங்களில் ஜனங்கள் எங்கே தப்பு செய்கிறாங்கன்னா, எது நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க. எது நல்லா இருக்கு, எதில் ஜனங்களுடைய அபிமானத்தை பெற முடிகிறது, இந்த காலகட்டத்தில் எது ட்ரெண்டு, என்ன மாதிரி ஊழியம் ட்ரெண்டு, ஜனங்கள் எதை வரவேற்கிறார், உடனே எல்லாரும் அதுக்குள்ளே போயிடுவாங்க. கர்த்தர் என்னை அதுக்கு எழுப்பினாரா, கர்த்தர் என்னை அதற்காக வைத்திருக்கிறாரா, கர்த்தர் என்னை அதை செய்யும், அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ மாஸ் என்னங்க அதான் பார்ப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்துல எல்லாம் அந்த ஒர்ஷிப் டீம்னு ஒரு டீமே கிடையாது. ஆராதனை வீரர்கள், ஆராதனை மாத்திரம் ஊழியம் என்ற ஒரு குரூப்பே கிடையாது. நான் அதை தவறு சொல்லலை. ஆராதனை செய்வது எங்கள் ஊழியம். நீங்கள் எந்த இடத்துல எங்களை கூப்பிட்றீங்களோ உங்களுக்கு நாங்கள் ஆராதனை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு, அது ஒரு ஊழியம். அப்போ என்ன செய்வாங்க, இப்போ நாங்கள் கூப்பிட்டோம்னா எங்களுக்கு ஆராதனை நடத்தி கொடுத்துட்டு போவாங்க. ஆராதனை ஊழியங்கள் இது 25 வருஷத்துக்கு முன்னாலாம் கிடையாது. அந்தந்த சபையில் பாட்டு பாடுவாங்க. நான் ஆரம்ப காலத்தில் போன சர்ச்சில் உள்ள ஆராதனைலாம் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். ஒரு ட்ரம்மை வச்சுக்கிட்டு அதை ஒரே மாதிரி தாளகதியில் அடிச்சுக்கிட்டு, மைக் இருக்காது, இசை கருவிகள் இருக்காது, அப்படியே சேர்ந்து பாடுவோம். அதுலேயும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அதுலேயும் கர்த்தர் பேசி இருக்கிறாரு, அதுலேயும் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறோம். அதுக்காக நான் இசைக்கருவிகளை பயன்படுத்தாதீங்க, நீங்கள் அதெல்லாம் நேர்த்தியாக பாடாதீங்க, அதெல்லாம் சொல்லலை நான். ஆனால் இந்த ஆராதனை வீரர்கள் அப்படின்னு சொல்லி ஆராதிக்க முடியாத ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு ஆராதனை நடத்தி கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நல்லது, இருங்க. ஆனால் இது இப்போ நிறைய வரவேற்பு பெற்று ஜனங்கள் நடுவில் இந்த ஆராதனை மாத்திரம் ஊழியம் என்கிற ரீதியிலே செய்யப்பட்டு, அது பொது வெளியிலே ஒரு காட்சி பொருளாக்கப்பட்டு, மேடை அலங்காரங்களோட, காட்சி அமைப்போட, எப்படி சினிமா கலைஞர்கள் லைவ் கான்சர்ட் நடத்துகிறாங்களோ அது மாதிரி கொண்டு ஜனங்களுக்குள்ளே நடத்தப்படுகிறது. அதையும் கூட நீங்கள் அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவீங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. இதை பார்த்த உடனே இதில் நிறைய வாலிபர்களுடைய அபிமானம் நமக்கு கிடைக்குது. அந்த மேடையிலிருந்து என்ன சொன்னாலும் ஜனங்கள் கேட்குறாங்க. நல்ல பண வசதி கிடைக்குது. நிறைய சுலபமாக நான் ஒரு ஊழியக்காரன் என்று என்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடியுது. அப்புறம் ஊழியத்தில் நான் நிறைய வளர்ச்சி அடைந்து பொருளாதாரத்தில் செழிக்க முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே, பாட வருதோ வரலையோ, மியூசிக் தெரியுமோ தெரியலையோ, எல்லாரும் அதே மாதிரி பேட்டர்னில் ஒரு பெரிய கூட்டம் ஆராதனை வீரர்கள், ஆராதிப்பதற்காக கடந்து வருகிறவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இது சரியா தவறா என்ற காரியத்துக்குள்ளெல்லாம் நான் வரலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆராதனை என்பது நாம் தேவனிடத்திலே தேவனுக்கு முன்பாக ஆராதிப்பது. அப்போ இந்த ஆராதனை முறையை பார்த்த உடனே ஆராதனை வீரர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுத்த கொஞ்சம் முன்னால், அப்போ உள்ள காலத்தில் இந்த சுவிசேஷகர்கள் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி, அது இதே தான், அந்த ட்ரம் ஒன்று கொண்டு விட்டு அதில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு மெகாஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மெகாஃபோனை தோளில் தொங்க போட்டு பாஸ்டர் அதில் பேசுவார், அல்லது ஒரு சுவிசேஷகர் பேசுவார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபமாக இருக்குன்னு. இந்த பாட்டு சித்தத்தை கேட்டும் ஜனங்கள், அந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி கூடி அங்கங்கே நிற்பாங்க தெருவில். உடனே அந்த சபையை சேர்ந்த பிள்ளைகள் அவங்களுக்கு கொண்டே கைப்பிரதிகளை கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ அதில் ரட்சிக்கப்பட்டவங்க, அதுலேயும் ரட்சிப்பெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி சுவிசேஷ ஊழியம். திடீரென்று ஒரு புது கலாச்சாரம் வந்தது. சுவிசேஷகர்கள் கோட்டு போட்டு டை கட்டி அவர்கள் ரொம்ப அழகாக சுவிசேஷத்தை மாஸ் எவாஞ்சலிசம் என்ற பெயரில் பெரிய பெரிய மேடைகளில், அலங்கார மேடைகளை வைத்து அதில் சுவிசேஷம் அறிவித்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் தொடப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. என்னென்னா, இப்போது ஒரு காலத்தில் சுவிசேஷகர்கள் வெளியே கண்டுகொள்ளப்படாத காலத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்கு வராதவங்கெல்லாம் இப்போ இந்த சுவிசேஷ ஊழியம்
ஒரு பிரபலமான ஊழியமாக அநேக ஜனங்களை ஈர்க்கிற ஊழியமாக வந்த உடனே அதை பார்த்துட்டு நிறைய பேர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய துவங்கினார்கள். அப்படி போய்கொண்டே இருக்கும்போது தென்கொரிய தேசத்தில் ஒரு சபை போதகர் பால்யாங்கி சோ அப்படின்னு பேர், அவரை பற்றின செய்தி தேசத்தில் காட்டுத்தீயாய் பரவிற்று. லட்சக்கணக்கான பேர் சபைக்கு வர்றாங்க. சபை ஊழியத்தில் அப்படி இருக்குதுன்னு கேட்பட்ட உடனே இந்த சுவிசேஷரில் வந்தவங்கெல்லாம் அப்படியே சபை ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சபை ஊழியத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ இவர்களுக்கு தான் யார் என்பதை குறித்த ஒரு நிரந்தரமான ஐடென்டிட்டி கிடையாது. அதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லலை. ஒரு நேரம் இங்கே இருப்பாங்க, ஒரு நேரம் அங்கே இருப்பாங்க. எது ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க. அப்போ இது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் அழைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதை கர்த்தர் தான் உங்களுக்கு உறுதி செய்யணும். உன்னை நான் சுவிசேஷனாக கொண்டிருக்கிறேன், உன்னை ஒரு தீர்க்கதரிசி அழைத்திருக்கிறேன், உன்னை ஒரு சபை மந்தைக்கு மேய்ப்பனாய் வைத்திருக்கிறேன், கர்த்தர் சொல்லணும். அதை விட்டு நீங்கள் வழி மாறவே கூடாது. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு நியமித்த அழைப்பு. அதை உறுதியாய் பற்றி கொண்டால் நீங்கள் இடறி விழுவதில்லை. அப்போ நேரத்துக்கு நேரம் ஊழியத்தையும் ட்ரெண்டையும் மாற்றி 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 போட்டால் கொஞ்ச நாளில் என்ன ஆகும் கேட்டால் பலம் இல்லாமல் விழுந்து போக இடறி விழ நேரிடும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எதுலெல்லாம் முதல்ல கவனமாக இருக்கணும்? தேவனிடத்தில் ஆவியிலே வளர்ச்சி அடைவதிலே கவனமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே நம்ம ஜெபத்தில் ரொம்ப கவனமாக வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்ததில் பிறரை நேசிப்பதிலே வளர வேண்டும். அந்த நேசத்தின் அது வளர்ப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி செய்யணும். அடுத்தவங்களுடைய பாரத்தை உங்களுக்கு எப்போ உணர முடியுதோ அப்போ தான் நீங்கள் ஊழியத்துக்கு தகுதியாய் மாறுகிறீர்கள். ஒருவருடைய வலி, பசி, வேதனை அவங்களுக்கு இப்படித்தானே இருக்கும். அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும், என் பிள்ளை அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் யோசிக்கணும். அந்த உணர்வு நமக்குள்ளே எப்போ வருதோ உங்களை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தும். அதான் ரகசியம். ஏன்னா ஊழியம் என்பதே மற்றவர்களுக்காகத்தானே. அப்போ காணாமல் போன ஆடுகளை தேடவும், வழிமறந்து போனவைகள் மேல் அக்கறை வைக்கவும், அவர்களுமே பாரம் காட்டுவதுக்கு பேர் தானே ஊழியம். அப்போ அவங்கள பற்றி நினைக்காதவன் விடுமனே பேசினா அதில் ஜீவன் இருக்காதே. அதைத்தான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நமக்குள்ள வரணும். இதில் நம்ம பலம் அடையணும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பலப்படணும், கர்த்தருடைய ஆவியிலே வளரணும், கர்த்தருடைய தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுல வளரணும், பிறரை நேசிப்பதில் வளரணும். ஒரு குறிப்பிட்ட அளவில் வளர்ச்சி வரும்போது கர்த்தர் உங்களை வெளியே கொண்டாந்துருவார். உங்களை அறியாமலே கர்த்தர் பயன்படுத்துவார். நான் ஃப்ராங்காக சொல்லுகிறேன், நான் ஒரு நாளும் என் ஊழியத்தில் நான் சொன்னேன், ஒரு 3 வருஷம் என்னை நடத்தினவர்கள் அங்கே அடங்கியிருந்தேன். அந்த ஆஃபீஸில் வேலை செய்தேன், அவங்களுடைய ஊழியத்தில் உறுதுணையாக இருந்தேன். நான் யார்கிட்டையும் போய் என்னை கூப்பிடுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்டதில்லை. கர்த்தர் என்னை அழைத்த போதே நான் கர்த்தரிடத்தில் செய்த உடன்படிக்கை தான். என்னை ஊழியத்துக்கு கூப்பிடுங்க, என்னை பிரசங்கத்துக்கு கூப்பிடுங்க, என்னை வச்சு கன்வென்ஷன் நடத்த யார்ட்டையும் சொன்னதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருந்த போதும் நான் இருந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே கர்த்தரே என்னை வெளியே கொண்டு வந்துட்டார். அதுக்கு மேலே அது தங்க முடியாது. ஒரு குழந்தை வயிற்றில் இருந்தால் அது வயிற்றில் இருப்பதுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் இருக்குது. அதுக்கு மேலே அது இருக்க முடியாது. அதுக்கு மேலே அது இருந்துச்சுன்னா விஷமாகிவிடும், தாய்க்கும் விஷமாகிடும், அதுவும் செத்து போயிடும். அப்போ அந்த குறிப்பிட்ட பருவம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ஒரு குஞ்சு முட்டைக்குள்ளே உருவாகி விட்டால் அந்த நேரம் வந்த உடனே தன்னால் வெளியே வந்துடும். யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதான் உடைச்சிட்டு வெளியே வந்துடும். அப்போ கர்த்தர் அப்படி நம்மை நடத்துவார். நான் யார்கிட்டையும் போய் கேட்டதில்லை. நான் அந்த ஊழியத்தில் இருக்கிறேன், என்னை கூப்பிடுங்க, எனக்கு பேச தெரியும். எனக்கு அப்போ உண்மையிலே சொல்லப்போனால் பேச தெரியாது, எனக்கு ஊழியம் செய்ய தெரியும், கூப்பிடுங்க. அவங்களாம் வற்புறுத்தி, இப்போ வரைக்கும் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறவர்கள் வற்புறுத்தி தான் கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாவது வந்துட்டு போங்க, என்னை கூப்பிட்டு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் முதல்ல என்னுடைய ஊழியம். என்னை நேசித்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்தே எனக்கு பேச தெரியாது, சும்மா வாங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண தெரியுமில்ல, ஜெபம் பண்ணுங்க. அடுத்து மூணார் மலைப்பகுதி, அங்கே போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்பலாம் பேச தெரியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் அங்கேயும் பயன்படுத்தி என்னை அறியாமலே அப்படியே வெளியே கொண்டு வந்து ஊழியத்திலே பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போ ஏற்ற வளர்ச்சி வந்துருச்சுன்னா, கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா, நீங்கள் விரும்பினாலும் வயிற்றுக்குள்ளே
அந்த கர்ப்பப்பையில் உட்கார முடியாது, முட்டை ஓட்டுக்குள்ளே உட்கார முடியாது, வெளியே வந்துடுவீங்க. இதை மனசில் வச்சுக்கங்க. சரி ஐயா, நான் வெளியே வருகிற வரைக்கும் வேதத்தில் வளரணும், ஆவியிலே வளரணும், ஜெபத்திலே வளரணும், பிறரை நேசிப்பதிலே வளரணும், என் அழைப்பை உறுதி செய்ய நான் காத்திருக்கணும். அது வரைக்கும் வளர்வது மாத்திரம் போதுமா? நான் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்குன்னு இந்த அழைக்கப்பட்ட ஊழியத்தில் வர்றதுக்கு முன்னால நீங்கள் கர்த்தருக்குன்னு சின்ன சின்ன ஊழியங்களை செய்யலாம். அதுவும் உங்களுக்குள்ள ஊழியம் செய்வதற்கான ஒரு ட்ரைனிங்கை, ஒரு பயிற்சியை, ஒரு பலத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கும். கர்த்தர் உங்களை அழைத்து நீ சுவிசேஷகன், நீ ஒரு ப்ராஃபட், அல்லது நீ ஒரு சபை மந்தை மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அழைப்பில் உங்களை அனுப்புறதுக்கு முன்னால நீங்கள் எல்லா ஊழியத்தையும் செய்து கொண்டால், இந்த சின்ன சின்ன ஊழியங்களை நீங்கள் செய்து கொண்டால், அது நீங்கள் இனிமேல் செய்ய போகிற ஊழியத்துக்கு அடித்தளமாக அமையும். அப்படி செய்யலாமா? செய்யலாம். அப்படி செய்வதற்குன்னு சில ஊழியங்கள் இருக்கிறது. ஊழியத்தில் 2 வகை ஊழியம் இருக்கிறது. தேவனால் அழைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டு இந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணி கர்த்தர் கொடுத்து உங்களை ஏற்படுத்துகிற ஊழியம். அதுக்குத்தான் நம்ம காத்திருக்கிறோம். அதுக்குத்தான் அந்த அழைப்பை உறுதி செய்ய காத்திருக்கிறோம். இன்னொரு ஊழியம் இருக்குது, அதை ஊழியன்னு கூட சொல்லக்கூடாது, வேலை. அந்த வேலை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதை போல நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். முதல்ல பாருங்க, அழைக்கப்பட்டு ஊழியம் செய்வது என்பது ஒரு முதலாளிக்கு, ஒரு எஜமானுக்கு, ஒரு பாஸுக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி அது ஊழியம். அது நீங்களா இஷ்டப்பட்டெல்லாம் போய் அமைத்து கொண்டெல்லாம் செய்யக்கூடாது. அது சட்டத்துக்கு புறம்பானது. பக்க வழியிலே நுழைவது மாதிரி ஆயிரும். அது அவங்க தான் உங்களை கூப்பிட்டு உன்னை இந்த டேபிளில் உட்காரு, இந்த வேலை செய்யணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்து உங்களை வேலை வாங்கணும். அதை கர்த்தர் செய்வார். அது எஜமானுக்கு வேலையாள் செய்கிறது போன்ற ஊழியம். இது தேவனால் ஏற்படுத்தப்படுவது. அதை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26 சொல்லுகிறது, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே, கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம், வேலையின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். சபைக்கு நான் ஊழியக்காரனானே. எனக்கு அந்த அழைப்பை கொடுத்தது, எனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தது யாருன்னா, தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகம். அவர் தான் என்னை அப்பாயின்ட் பண்ணார். இந்த சபைக்கு நீ பாஸ்டராக இருந்து மேய்ப்பனாக இருந்து நடத்துப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் தான் என்னை ஏற்படுத்தினார். இது அப்பாயின்மெண்ட் கொடுத்து. இன்னொன்று பாருங்க, எபிரேயருடைய இதே காரியத்தை வேதம் சொல்லுகிறது. சில ஊழியங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:4 சொல்லுது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. இந்த அப்பாயின்மெண்ட் பண்ண ஊழியம் இருக்க, அந்த ஊழியத்தை சொல்றாங்க இந்த இடத்துல. இந்த கனமான ஊழியத்துக்கு, ஒரு சுவிசேஷகனாய் செய்கிற ஊழியத்துக்கு, ஒரு மந்தை மேய்க்கிறவராய் பாஸ்டராய் செய்கிற ஊழியத்துக்கு, ஒரு தீர்க்கதரிசியாய் செய்கிற ஊழியத்துக்கு, இந்த ஊழியத்துக்கெல்லாம் ஒருவனும் அவனாய் ஏற்படுகிறது இல்லையா? அப்ப சிலர் அவனாய் ஏற்பட்டுக் கொள்ளுகிறார்களே, அவங்களை கர்த்தர் கண்டுகொள்ளுகிறதே இல்லை. சிலருக்கு அதை பார்த்த உடனே நான் அப்போஸ்தலர்னு போட்டுக்கிடுவாங்க, நான் தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிடுவாங்க, நான் சுவிசேஷன் என்று அவங்களா ஏற்படுத்தினால் அதுக்கு கர்த்தர் பொறுப்புதாடி ஆக மாட்டார். அவர்கள் டூப்ளிகேட்டு, அது உண்மையான ஊழியர்கள் அல்ல. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உண்மையாய் ஏற்படுத்தப்படுகிற ஊழியர்கள் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, எபிரேயர் 5:4, ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்ப இவர்கள் யாரு? அப்ப கர்த்தர் தான் அவர்களை எழுப்புகிறார். இது எந்த ஊழியம்? எஜமானுக்கு வேலையாள் செய்கிற மாதிரி ஊழியம். தேவனால் பிரத்யேகமாக அளிக்கப்பட்ட ஊழியங்கள், அவங்க பேர் தான் ஊழியக்காரர்கள். இந்த ஊழியங்களை அழைப்பை பெறாமல் நாம் செய்தால் கட்டாயம் இடறி விழுவோம். அதைத்தான் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு எச்சரிக்கையாய் சொன்னது. இன்னொரு ஊழியம் இருக்கு, இதுக்கு யாரும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த ஊழியம் என்னன்னு கேட்டா, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்வது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2வது அதிகாரம் 22வது வசனம். மற்றவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்ப தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்யறதுன்னா எந்த இடத்துல ஒரு குறை இருக்கோ அதுக்கெல்லாம் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. உங்க வீடுன்னு வச்சுக்கோங்க. உங்க வீடு, ஆஃபீஸில் அவங்க சொன்ன வேலையை செய்கிறோம். வீட்டில் நீங்கள் உள்ளே வர்றீங்க, ஒரு குப்பை கிடக்கு, இதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. போன உடனே அதை எடுத்து போடுவீங்க, ஏன்னா அது உங்கள் வீடு. அப்போ தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல செய்கிற சில வேலைகள் இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால், அப்பாயின்மெண்ட் அழைக்கப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு பிரத்யட்சமாய் சொல்லுகிற வரைக்கும் நீங்க தகப்பனுக்கு பிள்ளை செய்கிற ஊழியத்தில் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அது என்ன ஊழியம் செய்யலாம்? முதல் ஊழியம் பாருங்க, சாட்சியின் ஊழியம். இதுக்கெல்லாம் யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சியின் ஊழியம்னா என்னன்னா, எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், இதை மற்றவர்களுக்கு சொல்லுவது. மேடை போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ பேரை பார்க்குறீங்க சொல்லுங்க, நானும் இப்படி தாங்க, அப்படி தான் இந்த மாதிரி குடிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சா டாஸ்மாக் வாசலில் தான் போய் உட்கார்ந்துருப்பேன். விடிஞ்சும் விடியாமலும் கடை திறந்தும் திறக்காமலும் முதல் டிக்கெட்டு நான் தான், ராத்திரி வரைக்கும் குடிப்பேன். பாருங்கள், இயேசு என் வாழ்க்கையில் திடீரென்று என்னை அவர் தொட்டு, அதனால இப்போ எனக்கு அதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. எப்படி இப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இதை சொல்ல முடியாதா நமக்கு? எங்கோ நடந்தது இல்லை. இப்போ நாங்கள் பேசுகிற மாதிரி இவ்வளவு வசனங்களை எடுத்து வைத்து கொண்டு ஒரு பெரிய சொற்பொழிவெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை சாட்சியாக சொல்லுங்கள். துவக்க கால ஊழியத்தில் எல்லாரும் சாட்சியின் ஊழியம் தான் செஞ்சுருப்பாங்க. பவுல் அப்போஸ்தலர் கூட பாருங்க, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்பட்ட போது சாட்சி சொன்னார். நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக உத்தரவு வாங்கிட்டு தான் வந்தேன். வருகிற வழியிலே ஒரு பெரிய ஒளியை நான் கண்டு அது என்னை சுற்றி பிரகாசித்த போது நான் வந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்து கண் பார்வை போய் கர்த்தர் என் கூட பேசி இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். சாட்சி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே சாட்சி சொன்ன மாதிரி நாளைக்கு எருசலேமிலேயும் போய் சாட்சி சொல்லணும், நாளைக்கு ராஜாக்களுக்கு முன்னால சாட்சி சொல்லணும்னு சொல்றார். அப்ப இந்த சாட்சி சொல்வதற்கு யாரும் உங்களை அழைக்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. அப்போ எனக்கு நடந்தது நீங்கள் சொல்லுங்க. அதை பெருசாக மேடை போட்டு அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யாராவது பேச்சுவாக்கில் கேட்டால் சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்னப்பாப்பா ஆளை மாறிட்டியே, நான் ரட்சிக்கப்பட்டது போது என்னுடைய நண்பர்கள் அப்படி தான் கேள்வி கேட்டாங்க. அவங்க தயங்கி தயங்கி கேட்டாங்க, ஏன் இப்பெல்லாம் எங்களோட சேர்ந்து நீ குடிக்க வர மாட்டேங்கிற, வேற எந்த காரியத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிற, என்ன நடந்துச்சுன்னு கேட்டார்கள். அப்பொழுது நான் என்னுடைய சாட்சியை சொன்ன போது ரட்சிக்கப்பட்டாங்க. இது சாட்சியின் ஊழியம். லேகியோன் என்ற பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கர்த்தருடைய வேதம் மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் காட்டுகிறது. அவனை யாரும் ஒன்றும் சொல்லலை. அவனுக்குள்ள பிசாசு இருந்தது. ஒருவனாலும் அவனை அடக்க முடியாது. அந்த பக்கத்தில் போறவங்க மேலாம் விழுந்து பராண்டிடுவான். தன் கையை தானே காயப்படுத்தி கொள்ளுவான். இயேசு அவனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்தினார். பாருங்க, அப்படி அவர் படகில் ஏறுகிற போது மார்க் 5வது அதிகாரம் 18-20 பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்னை சுகமாக்கிட்டீங்க, உங்க கூடயே நானும் சீஷனா ஊழியத்துக்கு வந்துடுறேனே. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், இல்லப்பா வேண்டாம், நீ உன் இனத்தாரிடத்தின் வீட்டுக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்றார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அந்த பட்டணங்களில் தெக்கப்போலி நாட்டில் பிரசித்தம் பண்ண துவங்கினான். தெக்கப்போலி என்றால் 10 பட்டணங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு. தெக்கப்போலின்னு சொன்னாலே 10ன்னு அர்த்தம். 10 பட்டணங்கள். 10 பட்டணத்திலையும் போய் இயேசு தனக்கு செய்ததை சாட்சியாக சொன்னான். அப்போ இந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் செய்ய முடியும்.
என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார், எனக்கு இதை செய்தார். ரெண்டாவது காரியம் பாருங்களேன், நம்முடைய சபையிலும் ஊழியத்திலும் உதவிகரமாக பணிகளை செய்யலாம். ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அங்கே போய் உதவி செய்வது, அங்கே இருக்க ஊழியருக்கு ஒரு சேர் எடுத்து போகலாம், உட்காரவங்களுக்கு பாய் எடுத்து போடலாம், அங்கே என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை இழுத்து போட்டு செய்யலாம். இதுக்கு யாரும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு உதவிக்காரர்கள் என்று பெயர். பிலிப்பியர்களின் நிருபம் 1 அதிகாரம் 1 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இதில் 2 டைப் ஊழியரை பற்றி சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பவுலு, தீமோத்தேயி பிலிப்பு பட்டணத்தில், அடுத்து பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற கண்காணிகளும் உதவிக்காரர்களும். அப்போ ஊழியத்துக்கு உதவி செய்கிறவங்க, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறவங்க, ஒரு சபையில் உதவி வேலைகளை செய்கிறவங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊழியத்தை நம்ம செய்யலாம். ஊழியர்களுக்கு ஆதரவு செய்கிறதும் ஒரு ஊழியம். ஊழியர்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு உண்டான குறைச்சல்களில் அவர்களுக்கு உதவி செய்யலாம். உதவி செய்கிற ஊழியம் என்பது நமக்கு கர்த்தரால கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அடுத்து கடைசி என்ன செய்யலாம் பாருங்களேன், ஜெப ஊழியங்கள் செய்யலாம். ஜெபம் என்பது இதுக்கு உங்களை அப்பாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தர் என்னை ஒரு பிரத்யேகமாக ஒரு ஊழியத்துக்கு அழைக்கிற வரைக்கும் ஊழியக்காரர்களுக்கு உதவியாக இருக்கிறேன், சபைக்கு உதவியாக இருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது எனக்கு கர்த்தர் செய்ததை சாட்சியாக சொல்லுகிறேன். சொல்லுங்க, ரொம்ப நல்லது. அடுத்து என்ன செய்யலாம்? மனிதர்களுக்காக, தேவனுடைய ஊழியங்களுக்காக, பார்க்குற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. இதுக்கு அப்பாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதற்கு நீங்களே உங்களை ஒப்பு கொடுத்து நடக்கிற பிரச்சனைகளை தேடி கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிக்கலாம். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்றாரே. அப்போ இந்த காரியங்களுக்காக எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமை என்று 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 சொல்லுகிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். வீட்டில் அதுக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு பெரிய மேடை தேவையில்லை, மைக்கு தேவையில்லை, மனிதர்கள் தேவையில்லை. ஒரு சின்ன 10க்கு 10 அறை போதும். அதில் நீங்களும் தேவனும் ஆண்டவரிடத்திலே உறவாடுவது வேற, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அந்த ஜெபம் ஊழியமாகி விடுகிறது. அந்த காரியத்தில் கர்த்தரிடத்தில் நாம் பேசுகிறோம், அன்பு காட்டுறோம், அவரிடத்தில் அன்பாக நமக்கு இருக்கிற சந்தேகம் அது இது கேட்குறோம், அது தேவனிடத்தில் உறவு கொள்வது. நமக்கு வேண்டியதை கேட்கிறோம், அது நமக்கான ஜெபம், அதுக்கு பேர் ஜெபம். ஆனால் பிறருக்காக, தேசத்திற்காக, தேசத்தினுடைய தேவைகளுக்காக, உலகம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, அந்த ஜெபம் ஊழியமாகி விடுகிறது. ஊழியம் ஏன்னா அந்த பிறருக்கு செய்கிறோம் இல்லை. இதுக்கு உங்களை யாரும் அப்பாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நாம் ஜெபிக்கணும். ராஜாக்களுக்கு ஜெபிக்கணும், அதிகாரிகளுக்கு ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 2:2 சொல்லுது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமலும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எவ்வளோ ஊழியங்கள் நடத்தப்படுகிறது பாருங்க. உங்க சபைக்கு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை ஊழியங்கள், கர்த்தருக்குன்னு பயன்படுகிற ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கள்ள வேலையாட்களை தடை பண்ணும்படி ஜெபம் பண்ணுங்க. கள்ள உபதேசங்கள் ஜனங்களுக்குள்ளே பரவாதபடி ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு தேவை இருக்குது. இதுவைகளுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணும்போது, இதுக்கு கர்த்தர் உன்னை நான் ஜெப ஊழியத்துக்கு தேர்வு செய்கிறேன் அப்படின்னு நீ ஜெபிப்பாயாக அப்படிலாம் சொல்ல மாட்டார், சொல்ல வேண்டியதில்லை. நீங்களா ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமாக மாற்றப்படுகிறது. தேவனோடு பேசும்போது உறவாகிறது, உங்களுக்காக கேட்கும்போது ஜெபமாகிறது, பிறருக்காக ஜெபிக்கும் போது அது ஊழியமாகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பிரத்யேகமான ஊழியத்துக்கு அழைத்தா கூட இந்த ஜெப ஊழியத்தை யாருமே விட்டுறக்கூடாது.
அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? ஊழியம் செய்யணும். அழைக்கப்படும் போது அழைப்பிலும், அழைக்கப்படுவதற்கு முன்பாக தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதைப் போல வேலை செய்ய வேண்டும். பலப்படுங்க, வளருங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஒரு ஆரோக்கியமுள்ள ஊழியக்காரன் எப்படி எழும்ப வேண்டும் என்றும், தேவனால் விரும்பப்படுகிற ஒரு ஊழியத்தை அவர்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றும் கர்த்தர் தம்முடைய வசனங்களை வைத்து எங்களுக்கு கற்பித்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அவசரப்பட்டு எந்த ஒரு ஊழியத்திலும் அழைக்கப்படாதபடிக்கு, அழைக்கப்படாத ஊழியத்துக்குள்ளே நுழைந்து விடாதபடி கர்த்தர் அவர்களை எச்சரிக்கைப்படுத்தி தகுதியுள்ள ஊழியக்காரர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு வேத வசன அறிவையும், ஆவியிலே வல்லமையும், பலத்தையும், ஜெபத்திலே அவர்களுக்கு ஒரு பூரண பயிற்சியையும், பிறர் மேல் காட்டுகிற அன்பிலே ஒரு வளர்ச்சியையும் நீர் அவர்களுக்குள் தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களில் அநேகர் ஆண்டவரே தேவனுக்கென்று வல்லமையான ஊழியக்காரர்களாக எழும்ப வேண்டும் என்று நான் அவர்களுக்காக விரும்பி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் அவர்களோடு பேசும், அவர்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். ஒரு ஊழியக்காரன், தேவனால பயன்படுத்தப்படுகிறவன் எப்படி எழும்ப வேண்டும், எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று. அதன்படியே நீங்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். மீண்டும் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.